அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துடணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழக்கூடாது. பல பேர் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழலாம். அதுதான் அந்த ரங்கராஜுக்கு வந்து ஏற்பட்ட சிக்கல். இப்போ வந்து அந்த பெண்ணு எதுக்கு வந்தாங்க? காஸ்டியூம் டிசைனாக வந்தாங்க. உனக்கு தேவையே இல்லை, நீ செய்கிற தொழிலுக்கும் காஸ்டியூமுக்கும் சம்மந்தமே இல்லை சார். ரைட் ஒர்க்கை வச்சுக்கிட்டேன், அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஸ்டியூம் டிசைனராக வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உன்னுடைய காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தாங்க. உன்னுடைய காஸ்ட் எவ்வளோ, காஸ்டியூம் மட்டும் பார்க்கல, காஸ்ட்டும் பார்த்தாங்க, டேஸ்ட்டும் பார்த்தாங்க. டேஸ்ட்டை மட்டும் பார்த்தா பிரச்சனையே கிடையாது சார். எதை டேஸ்ட் பார்த்தாங்க? அவர் பண்ண சமையல் அதோட போயிருக்கலாம். அதை தாண்டி அவரே டேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போதான் சிக்கல். எது ரங்கராஜும் டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அது டேஸ்ட் பண்ணது விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க, குவா குவான்றாங்க. ரசிக்கலாம், கையில் கூட எடுக்கலாம். பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குது, மோந்து பார்க்கக்கூடாது. எல்லா போயும் நீங்கள் மோந்து பார்க்க முடியாது சார். தெரியுமா உங்களுக்கு? அலர்ஜி வரும். எல்லா போக்குலையும் நீங்கள் வந்து மோந்து பார்க்கக்கூடாது, அலர்ஜி வரும். அவங்க வந்து கணவன் மனைவியாக இருந்தால் மட்டுமே தான் பாதுகாப்பு. அதை தான்னா சிக்கல். அந்த சிக்கலை வந்து ரங்கராஜ் வந்து தம்பி ரங்கராஜ் வந்து அனுபவிக்கிறார். அவ்வளோதான். நேர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திருமிகு சேகவர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் 2வது திருமணம் பண்ணியிருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் போய் இப்போது அதை 2வது திருமணம் பண்ண அதே பெண்மணி ரிசல்ட்டா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து தன்னை ஏமாத்திட்டாரு, கர்ப்பமாகிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இங்கே வந்து முதல்ல ஒரு விஷயம் சார், இந்த பிரச்சனையே என்னென்னா, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இதை சொன்னால் உடனே அடுத்த கேள்வியே வரும், நீ யோக்கியமா அப்படிலாம் கேள்வி வரும். நான் சொல்கிறேன், எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒழுக்கமாக இருந்துட்டால் நமக்கு இந்த பிரச்சனை இல்லை சார். நீங்கள் வந்து எந்த விஷயம்னா நீங்கள் எடுத்துங்க, எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து கூடுமான வரைக்கும் வந்து இன்றைக்கி ரொம்ப சவாலான விஷயம். ஒழுக்கமாக வாழ்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ரொம்ப சவாலான விஷயம் இந்த சமூகத்தில். ஏன்னா சமூகமே ஒட்டுமொத்தமாக சீர்கெட்டு போயிருக்கு, கெட்டு சீரழிஞ்சு போயிருக்கு. அது காரணம் கேட்டால் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஒவ்வொரு தனி மனிதனால தான் இந்த சமூகமே கெட்டு போயிருக்கு. அப்போது இங்கே ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கமாக வாழ்ந்துட்டான்னா சிக்கலே இல்லை சார். இதுதானே உண்மை. இப்போ தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்தம்னு சொல்லி நமக்கு சின்ன வயசில் குழந்தையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்தம். அப்படி பார்த்தா இன்றைக்கி வந்து பாதி பேர் குருடனாக தானே சார் இருக்கணும். பாதி பேர் முக்கால் பேர் குருடனாக இருக்கணும். எல்லாரும் சொல்ல முடியாது. யாரோ ஒரு 10 பேர், ஒரு 100 பேர், ஒரு 1000 பேர் ஒழுக்கமாக இருக்கிறவங்க எல்லா காலத்தையும் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த உலகம் இருக்கிறதுக்கு காரணமே. எல்லாருமே சொல்ல முடியாது. காட்டில் கூட விலங்குகள் எல்லாமே வந்து ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு அடித்து சாப்பிடுதா என்ன? காய்கறி சாப்பிட்டு வாழ விலங்குகள் இல்லையா என்ன காட்டில்? அதுவும் காட்டில் தான் இருக்குது. வரிகுதிரையும் காட்டில் தான் இருக்குது, ஒட்டகச்சிவிங்கும் காட்டில் தான் இருக்குது. அதுக்கெல்லாம் மிருகத்தை சாப்பிட்டா வந்து வாழ்ந்துட்டு இருக்குதுங்க? இல்லை. அந்த மாதிரி காட்டில் எப்படியோ அதுமாதிரி நாட்டிலே அப்படி தான் பல மனிதர்கள் வந்து நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால வந்து அந்த நல்ல மனிதர்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வாழறதில்ல. பலரும் வந்து தப்பு பண்ணுறாங்க தான். இங்கே ஆடு மாடுகள் கூட வந்து ஒரு எத்திக்ஸோட வாழக்கூடிய காலகட்டம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு காலத்தில் ஆடு மாடுகள் தான் வந்து இந்த செக்ஸ் விஷயத்தில் வந்து ஒழுக்கம் இல்லாமல் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆடு மாடுகள் கூட எத்திக்ஸோடு வந்து வாழுது. இங்கே வந்து இந்த ஒருவனுக்கு ஒருத்தின்றது அந்த இது இல்லாமல் அந்த கோட்பாடு இங்கே தமிழ்நாடு, குறிப்பாக இந்தியாவில் இந்த ஒரு கல்ச்சர் உண்டு, ஒருவனுக்கு ஒருத்தின்றது. அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப வந்து பாரம்பரியமான வந்து விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து சில பாடங்கள் தவிர்க்க முடியாமல் நமக்கு வந்து இதிகாசங்கள் மூலமாக வந்து நமக்கு வந்து பல கதைகள் வந்து உங்களுக்கு தெரியும், புராண கதைகள் மூலமாக நமக்கு வந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்படி நீங்கள் எடுத்துங்களேன், ஒரு கற்போட வந்து ஒரு பெண் இருக்கிறான்னா அது உடனே உதாரணம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா யாரை சொல்கிறாங்க? கண்ணகி சொல்கிறாங்க. எத்தனை பேர் கண்ணகின்னு பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க? கண்ணகி கற்பு கரசி தானே சார்? ஆமாம். எத்தனை பேர் வந்து கண்ணகின்னு பேர் வச்சுருக்காங்க? மணிமேகலைன்னு கூட பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் கண்ணகின்ற பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் மணிமேகலைன்ற பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து மணிமேகலைன்ற பேரை வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு தான் இது வந்து யாரையும் வந்து தரக்குறைவாக பேசுவதுலாம் கிடையாது. யாருடைய பிறப்பையும் வந்து நம்ம கேவலப்படுத்துவது நம்ம நோக்கம் கிடையாது. ஒரு சில உதாரணங்கள் சொல்லும் போது இதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. உண்மைதானே? நான் யோசிப்பேன், நான் கேட்டேன், கண்ணகின்ற பேர் யாருமே வச்சுக்க மாட்டோம். நம்ம எத்தனையோ பெண்கள் பேரெல்லாம் பார்க்குறோம், படிக்கிறோம், இது பண்ணுறோம். யாராவது ஒருத்தர் வந்து என் பேர் என்னன்னு கேட்டால் என் பேர் கண்ணகி சொல்லுவாங்கன்னு பார்த்தா இல்லை. எங்கேயாவது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள். சரி, யாராவது வந்து இன்னொரு பக்கம் சரி கண்ணகி பேர் தான் வைக்கல, கோவலன் யாராவது பேர் வச்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவன் பேர் தான் வைக்கல. கோவலன் யாராவது பேர் கேவலமான பேர் கூட வச்சிருக்கிறான் பல பேர். இது கேவலன் கூட பேர் வச்சிருப்பான். ஆனால் கோவலன் சொல்லிட்டு யாரும் வந்து ரைமிங்காக சொல்ல அப்படி இல்லை. பல பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க வந்து வாழக்கூடாத வாழ்க்கையை வாழ்ந்த பலருடைய கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்களுடைய பேரை கூட சில பேர் வந்து தன்னோட பேரில் வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்குறேன்.
சரி. யாரையும் நான் சொல்லலை, யாரையாவது யோசிச்சிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பேர் அப்படி இருக்கும்போது ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு முறை வாழறோம் சார். நம்ம ஒரே ஒரு தடவை தான் நம்ம வாழ்க்கையே. அதுக்கப்புறம் ஒரு தடவை பிறக்கிறோம், ஒரு தடவை இறக்குறோம். அந்த ஒரு தடவை பிறந்து இருக்கிறதுனா குறைஞ்சபட்சம் வாழ்க்கையை வந்து ஒரு நெறிகளோடு வாழ்ந்துட்டா நமக்கு சிக்கல் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நெறிகள் பிறந்ததுனால ஏற்படக்கூடிய விஷயம் தான் இது. பல பேர் சொல்லலாம், என்னன்னு கேட்டால், ஏங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்க, அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குங்க, அவர் வந்து 2 பொண்டாட்டி வச்சுட்டாரு, 3 பொண்டாட்டி வச்சுட்டாரு, 4 பொண்டாட்டி வச்சுட்டாரு சொல்லிட்டு அது சொல்லலாம். 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டிலாம் வந்து பெருமைக்குரிய விஷயமா இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு ஒரு முந்தைய காலத்திலே வந்து கேட்டால் எங்கள் தாத்தாவுக்கு வந்து 2 பொண்டாட்டி, 4 பொண்டாட்டி, பெருமை. இது என்ன பெருமை, என்ன பெருமை. ஆனால் யாராவது வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து 4 கணவர் சொன்னானா? கிடையாது. எங்கள் பாட்டிக்கு வந்து 3 கணவர் சொன்னாங்க, ஏற்றுக்காது, சமூகம் ஏற்றுக்காது. ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு வந்து 4 பொண்டாட்டிங்க, கூத்தியாரில் கட்டி வாழ்ந்தாருங்க. இது சொல்கிறேன் நான். இது எதுக்குன்னா இப்படியான ஒரு சமூகம்லாம் இருந்தது. அது வந்து அந்த காலகட்டத்திலையும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தவங்கலாம் இருந்துட்டு தான் இருந்தாங்க. அப்படி நம்ம பார்க்குறோம். பல ராஜாக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இத்தனை பொண்டாட்டியோட வாழ்ந்தார், அத்தனை பொண்டாட்டியோட வாழ்ந்தார், தசரத் வந்து 100 பொண்டாட்டியோட வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெற்றிக்கண் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரஜினிகாந்த் பேசுவார், ஒரு வசனம் பேசுவார். அந்த வசனம் அவர் பேசினா நம்ம பேச முடியுமா சார்? லேடி ஏதோ சொல்லுவார், வரிசையாக சொல்லிட்டு அதுதான்டா உன் டேடின்னுவார். பிடி லேடி அதான்டா உன் டேடி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வரும். பிடி குடி லேடி இதுதான்டா உன் டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும், நான் பார்த்துருக்கேன். அந்த படத்துலேயே வந்து ஏக்க பெருமிச்சு விடுவார். என்னன்னு கேட்டால் அவர் விமனேஸ்வராக தான் நடிப்பார் வச்சுங்களேன். வேறு எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே வந்து இப்படி ஒரு விமனேஸ்வர் கேரக்டர் நடிக்கவே முடியாதுன்றது என்னுடைய கணிப்பு. ரஜினிகாந்த் அவர் வந்து சண்டை போட்டு வாங்கினாராம். ஏன்னு கேட்டால் பாலச்சந்தர் போய்ட்டு அவனுக்கு மட்டும் மன்மத லீலைன்னு படம் எடுக்கிற வந்து பார்த்தா எனக்கு கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாமியார் மாதிரி வேஷம் கொடுக்குறேன் எனக்கு. அது அப்படியே போய் சண்டை போட்டு பாலச்சந்தர் சண்டை போட்டு அவனுக்கு மட்டும் நீங்கள் வந்து மன்மத லீலைன்னு ஒரு படம் கொடுக்குறீங்க, நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன் தெரியும். மன்மத லீலை படத்தில் பல பெண்களோட தொடர்பு இருக்கிற மாதிரி கமலஹாசன் வந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பல காட்சி இருக்கும். அப்படிங்கும்போது எனக்கு வந்து கொடுக்க மாட்டேன். இப்போ என்ன அவனுக்கு அப்படி பிரச்சனை கேட்டான், எனக்கு மட்டும் அந்த மாதிரி படம் கொடுக்க மாட்டேன்னு. சரி போ, உனக்கு வந்து நெற்றிக்கண் ஒரு படம் தரேன். ஃபுல்லாக நெகட்டிவ் கேரக்டர் தான். அது ஃபுல்லாகவே வந்து பெண்களை வந்து பந்தாடக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த படத்தில் வந்து கேட்டால் வந்து அவர் வந்து நடிப்பார். ஒரு விமனேஸ்வரில் என்னெல்லாம் ஸ்டார்ட்அப் பண்ணுவாங்கன்றதை அவர் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ வந்து அங்கே காதல்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. அதுக்கு யாருன்னு கேட்டால் 2வது ஒரு ரஜினி, மகன் ரஜினியை போட்டுருவார். காதல்ன்றது ஒரு முக்கியம் வந்து ஒரு புனிதமான விஷயம் அது சொல்கிறது. ஆனால் காமம் என்பது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு காமப்பித்தன் வந்து எப்படி இருப்பான் அதை வந்து ரஜினி நடிச்சிருப்பார். அப்படி ஒரு கேரக்டர். அந்த படத்தில் வந்து ஒரு வசனம் வரும், என்னென்னு கேட்டிங்கன்னா, தசரத சக்கரவர்த்திக்கு 100 மனைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே 100 மனைவியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டை கூட நீங்கள் பார்க்கலாம். தசரதன் வேஷத்துலேயே ஒரு பாட்டு இருக்குது அந்த படத்தில். 100 பெண்கள் வந்து இவரை சுற்றி வந்து இது பண்ண மாதிரி இருக்குண்ணா, தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு பாட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அது சொல்லுவார் கேட்டால் மனைவிகிட்ட சொல்லுவார், 100 மனைவியா கொடுத்து வச்சவன் அப்படின்வார். யாரை? தசரதன் மேலே போகிற. ஸோ இது நமக்கு வந்து மன்னர்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வழி நடத்திய கடவுள்களும் வந்து நான் தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். நான் மத ரீதியாக எதுவும் எடுத்துக்கூடாது. நம்மளை வந்து நாம் வந்து தப்பு பண்ணால் கண்ணை குத்தம் சாமி அப்படின்னு சொன்னாக்கா அந்த சாமிகளே 2 மனைவி இருக்குது. நான் மத ரீதியாக காயப்பட்டு நான் சொல்லவே இல்லை. நம்ம வந்து வணங்குற சாமிகளும் 2 மனைவி வச்சுருக்கு. அதுக்கு பிறகு நம்மளை ஆண்டவனும் வந்து பார்த்தோன்னா 100 பொண்டாட்டி வந்து பார்த்தோன்னா அந்த புறத்தில் 5 பொண்டாட்டி 10 பொண்டாட்டி இது மதங்களை கடந்து கூட நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? காதல் என்பது தனி சார். காதல் என்பது இப்போ ஷாஜகான் உங்களுக்கு தெரியும். ஷாஜகான் வந்து பார்த்தீங்கன்னா மும்தாஜ் கல்யாணம் வந்து தாஜ்மஹால் கட்டினார், ரைட்டு. ஆனால் முதல் மனைவி கிடையாது. ஸோ அப்போ என்னென்னு கேட்டால் அங்கே காதல் இருந்திருக்கு. மற்றவர்கள் வந்து காமத்தோடு இருந்துக்கலாம், அந்த வந்து காதல் இருந்தனால அந்த காதல் மனைவி காதலோட அடையாளமாக தான் தாஜ்மஹாலை பார்க்குறாங்க ஒன்று. ஸோ அம்மா அப்படி இருக்கும்போது நம்மளை வணங்கின கடவுள்களும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒருவனுக்கு ஒருத்தின்றதை போதிக்கலை. 2வது வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜாக்களும் நமக்கு போதிக்கலை. அப்போ யார் நமக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்றதை போதிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சமகாலத்தில் அல்லது அதுக்கு முன்னாடி இப்போ கூட இருக்கிறாங்க. சமகாலத்தில் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து 2 மனைவி வைத்து வாழ்ந்தால் என்ன மாதிரியான சிக்கல் வரும், 3 மனைவி ஒருவனுக்கு ஒருத்தின்றதை கடந்தால் என்னெல்லாம் வந்து நடக்கும்ன்றதை வந்து பல பாடங்கள் வந்து நமக்கு வந்து இன்றைக்கும் வந்து காலங்கள் கடந்து நமக்கு இப்போ வந்து பல பாடங்கள் நமக்கு இருக்குது. அதை நம்ம வந்து மறக்கக்கூடாது. அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துடணும், எதை விட்டுணும். நம்ம எடுத்துக்க வேண்டியது கேட்டிங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி, கல்லோ மண்ணோ சொல்லலாம் சார். கல்லானாலும் கணவன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா?
நம்ம சொல்கிறோம் மண்ணானாலும் மனைவி, கல்லானாலும் கணவன் சொன்ன கேட்டால் எப்படின்னா அவன் கல்லானாலும் சரி, அவன் கல் குடிச்சு வந்தாலும் சரி, அவன் தான் கணவன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கேட்டால் நாமளும் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால் மண்ணானாலும் மனைவி, அது பச்சை மண்ணு தான், ஒன்றும் தெரியாது, அது நமக்கு வந்து நம்ம மிகப்பெரிய அறிவு ஜீவி, ஆனால் வந்து மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் வாழ்ந்துடணும். இல்லை நம்மளோட அறிவாளி இருந்தால் நம்ம வாழ்ந்துடணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துடணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம். பல பேர் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழலாம். அதுதான் அந்த ரங்கராஜுக்கு வந்து ஏற்பட்ட சிக்கல். இப்போ வந்து அந்த பெண்ணு எதுக்கு வந்தாங்க, உனக்கு வந்து காஸ்டியூம் டிசைனாக வந்தாங்க, உனக்கு தேவையே இல்லை, நீ செய்கிற தொழிலுக்கும் காஸ்டியூமுக்கும் சம்மந்தமே இல்லை சார், ரைட் ஒர்க்கை வச்சுக்கிட்டேன், அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஸ்டியூம் டிசைனராக வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா உன்னுடைய காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தாங்க. உன்னுடைய காஸ்ட் எவ்வளோ, காஸ்டியூம் மட்டும் பார்க்கல, காஸ்ட்டும் பார்த்தாங்க, டேஸ்ட்டும் பார்த்தாங்க. வெறும் டேஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருக்கணும். டேஸ்ட்டை மட்டும் பார்த்தா பிரச்சனையே கிடையாது சார். காஸ்ட்டை பார்த்தாங்க, அடுத்தது டேஸ்ட்டை பார்த்தாங்க. எதை டேஸ்ட் பார்த்தாங்க, எதை டேஸ்ட் பார்த்தாங்க, அவர் பண்ண சமையலை அதோட போயிருக்கலாம், அதை தாண்டி அவரே டேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் சிக்கல். எது பிரச்சனை எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ரங்கராஜும் டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அது டேஸ்ட் பண்ணது விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க குவா குவான்றாங்க. அது வந்து இனிமேல் வந்து ரங்கராஜோட பொறுப்பு. இப்போ அவர் என்ன செய்யறாரு கேட்டால் ஒன்ஸு ஃபார்வர்டில் போயிட்டார் சார், அடுத்தது ரிவர்ஸ் ஆகிறது ரொம்ப சிக்கலுங்க. அதுதான் சொல்கிறது, இந்த மனைவிகளெல்லாம் வந்து காதலிக்கிறவன் வந்து எவனுமே வந்து இன்னொரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஏறெடுத்துவே பார்க்க மாட்டான், பார்க்கக்கூடாது. நீங்கள் பாருங்கள், மனைவி லவ், பிள்ளைகள் மேலே லவ், இது ஒரு டெம்பரரியாக வந்தீங்க. சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட இல்லாத ஏதோ ஒரு சுகம் வந்து வேறு ஒரு பெண் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஏதோ மறைவாக போனீங்களா, போனீங்களா, பயன்படுத்திட்டீங்களா, குளிச்சு நேராக வீட்டுக்கு வந்துடணும், அந்த மாதிரி பல பேர் இருக்கிறான். மனைவி கிட்ட கிடைக்காத ஒரு சுகத்தையோ இல்லை வந்து ஒரு சந்தோஷத்தையோ வேற ஒரு பெண்கிட்ட எதிர்பார்த்து போகிறவனா சரி நேராக சைலண்டாக போயிட்டு வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிடும், அவ்வளோதான், அப்படி போயிடணும். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டால் உங்களோட பயணப்படக்கூடிய ஒரு பெண் மீது நீங்கள் வந்து காதல் வயது தாண்டி இது காம வயப்படும்போது சில சேட்டைகள்லாம் பண்ணுங்க. சில நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற பெண்கள் வந்து சில நேரங்களில் ஈர்க்கப்படுவோம். மனைவி கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி அந்த பெண்ணுக்கிட்ட இருக்குது, ஈர்க்கப்படுவோம். ஆனால் ஈர்க்கப்படுற பெண்கள் கூடலாம் குடும்பம் நடத்த முடியாது, படுக்கையில் படுக்க வைக்கக்கூடாது. ஈர்க்கப்படுவாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, ரைட் ஓகே, அங்கே அறிவை பாராட்டி 2-4 ஒரு நல்ல வார்த்தை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது ஒரு ஆணோட வாழ்க்கை சிக்கல், அதுதான் சிக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிக்கல் கேட்டிங்கன்னா, ரெண்டாவது வந்து ஒரு மனைவியை நீங்கள் வந்து காதலிக்கிறது ரொம்ப ஈஸி சார், காமத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறது கூட ஈஸி தான். ஆனால் குடும்பம் நடத்துறது இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய விஷயம். அது வேறு சப்ஜெக்ட். இது ஒரு குடும்பம், ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்துறதுன்றது பெரிய சப்ஜெக்ட் சார். அது காதலிக்கிறது கூட வந்து பெரிய சப்ஜெக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் லவ் பண்ணும், ரொம்ப டீப்பாக ஆழமாக லவ் பண்ணேன், ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து பல்ப் எரியுது, லைட் எரியுது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து அந்த பெண்ணோட வந்து இருப்பாங்க. இங்கே காதலிக்கிறது பல பெண்களோட காதலிக்கலாம், இங்கே பல பெண்களோட காமவாய் கூட காமப்படலாம். ஆனால் எல்லாரையும் மனைவி ஆக்க முடியாது, குடும்பம்ன்ற அந்த கூண்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அது பெரிய விஷயம், பெரிய சப்ஜெக்ட் அது. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பன்றதுக்கு பின்னாடி குழந்தைகள் இருக்குது, சுற்றத்தார் இருக்கிறாங்க, அடுத்தடுத்து இருக்குது, அது சிக்கல். அப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேரை வந்து நம்ம வாழ்க்கையில் கடந்து போகணும்னு சொன்னால் கடந்து போயிடும். இப்படி முள் கல்லுலாம் அந்த எப்படி கடந்து போகிறோமோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்குது, நீங்கள் பூக்கள் மிதிக்கிறீங்க, பூவை ரசிக்கலாம், கையில் கூட எடுக்கலாம், பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குது, மோந்து பார்க்கக்கூடாது. எல்லா போயும் நீங்கள் மோந்து பார்க்க முடியாது சார், தெரியுமா உங்களுக்கு, அலர்ஜி வரும். பூக்களை வந்து முகர்றதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறான், நான் முகர்றது பெரிய விஷயம் கிடையாது சொல்லிட்டு. நீங்கள் முகர்றது வந்து மூளை வரைக்கும் போகும். எல்லா பூக்களையும் நீங்கள் வந்து முகர்ந்து பார்க்கக்கூடாது, அலர்ஜியில் வரும். அப்போது நீங்கள் எடுக்கிறீங்க, பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, அப்படி ஒரு வாரமாக வச்சுட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு கையிலே எடுக்க மாட்டான். சில பேர் கடந்து போயிடுவோம், பூ இருந்தால் மிதிக்க, நானும் பூ இருந்தால் மிதிக்க மாட்டேன், கடந்து போயிடுவேன். முள்ளு இருந்தால் எப்படி கடந்து போகணும் அது மாதிரி கடந்து போயிடும். இல்லையா நமக்கு ஒரு இறக்கம் இருக்குது, அதை எடுத்து அப்படி தூரமாக தூக்கி வச்சிடலாம், அவ்வளோதான். அது மாதிரி ஒரு பெண் வராங்களா, அவங்களுக்கு உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா, செய்யலாம், அவ்வளோதான், அப்படி தான். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கட்டம் வந்து நீங்கள் வந்து அதை படுக்கை கொண்டு போகிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெண் முடிக்கும் போது சொல்கிறேன், ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் நிர்வாணமாக யார் முன்னாடி நிற்கிறான்றதை முதல்ல பாருங்கள். ஒரு ஆண் வயது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அம்மா முன்னாடி நிற்க முடியாது, அக்கா தம்பி கூட நிற்க முடியாது, ஆனால் மனைவி முன்னாடி நிற்கணும், நிற்பான், அது ஒரு கடமை. அதே மாதிரி மனைவி அப்படி தான், தன் வெற்றுடலை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட கூட முழுமையாக காட்ட மாட்டான், அப்பா கிட்ட காட்ட முடியாது, அண்ணன் தம்பிகிட்ட காட்ட முடியாது, ஆனால் தன் கணவன் கிட்ட காட்டும். அப்போது இதுதான் வந்து இங்கே வந்து மனைவி.
நான் ஆண் பெண்ணில் அப்போ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து 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 தன்னை வந்து நிர்வாணமாக வந்து ஒருத்தர் வந்து சங்கமம் ஆகிறான்னு சொன்னால் அவங்க வந்து கணவன் மனைவியாக இருந்தால் மட்டுமே தான் பாதுகாப்பு. அதை தான்னா சிக்கல். அந்த சிக்கலை வந்து ரங்கராஜ் வந்து தம்பி ரங்கராஜ் வந்து அனுபவிக்கிறார். அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.